Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம டுடே ட்ரெண்டிங்கில் இருந்து பொலிட்டிக்கல் அட்ராசிட்டிஸ், அதாவது அசம்பிளி அட்ராசிட்டிஸ் அதான் பார்க்க போகிறோம். நேற்று ஒரு நாள் நாங்கள் லீவ் எடுத்துட்டோம். வந்து பார்த்தா எவ்வளோ நடந்திருக்கு. இப்போ டுடே ட்ரெண்டிங்கில் 2 வீடியோ வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஃபர்தர் டிலே பண்ணாமல் நான் 2 வீடியோவையும் இன்றைக்கே ட்ரை பண்ணி போடுறேன் வேறு டைமில். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. இன்றைக்கி நம்ம டே 6 அதை பார்த்துட்டு அப்புறம் அடுத்த வீடியோவில் டே 7 பார்க்கலாம். சரி வாங்க, இது ஒரு 12 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிற கலைஞர் டேபிள், இது எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்து இருக்கிற கலைஞர் டேபிள், தோழமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் உட்கார்ந்து கலைஞர் இருக்கிற டேபிள், அத்தனையும் செய்வது திராவிட மாடல் ஆட்சியில. நான் ஒண்ணே கேட்கிறேன், இது ஒண்ணே பில்டிங் ஸ்ட்ராங் ஆனா பேஸ்மெண்ட் வீக். எப்படி கலைநாயத்தோட பழமொழி உண்டு. அண்டவுட்டிலேயே பொண்டாட்டி கைய அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஏழைங்க பாலைங்க நினைச்சு போட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான். 3 எழுத்து மந்திரமே தங்களிடம் பலிக்காது கலைவர்களின் தந்திரமே. நீங்க அதான் அன்னைக்கே சொல்லியாச்சு இல்ல, மக்கள் பிரச்சனையை பேசுங்கன்னா நாங்க 3 எழுத்து 4 எழுத்து. காலை 9:30 இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுவனம் ஐயா, உங்க கட்சியில இருக்கிறவங்களே சிரிக்கிறாங்க. எதுக்கு இவ்வளவு மெதுவா ரீட் பண்றீங்க? ஆமா, கோழி விலை கேட்டு 1/2 மணி நேரம் ஆகுது. இப்படி சொன்னா நீ என்ன சொல்றது? மானிய கோரிக்கை எண் 49. உட்காருங்க. இப்படிப்பட்ட குறுக்கீடுகளுக்கும் வினாக்களுக்கும் உட்காருங்களேன். கொஞ்சம் பொத்திரியா அவர் முடிஞ்சு போச்சுங்க. நீங்க உட்காருங்க. 4 பேர் இல்லைங்க, 4 பேர் கேட்கறதுக்கு 4 காதா எனக்கு. உட்காருங்க தயவுசெய்து. இப்போ ஒரு ஏதோ சும்மா தானே ரீட் பண்ணாரு. எல்லாம் புகழும் தளபதிக்கு. படுத்துறீங்களா? எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. தன்னிகரில்லா தலைவா, எங்கள் ஆளும் தமிழகத்தின் தலைப்புதல்வா, தங்கள் பாடம் தெரிந்து வாங்க அமைச்சர், வாங்க அமைச்சர், வாங்க அமைச்சர். அப்புறம் நீங்க வாங்க அமைச்சருக்கு பாருங்க. மனிதவள மேலாண்மை துறை. ஐயா, என்னங்க நீங்க எதிர்கட்சி மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் தான் கூப்பிடுறாருல்ல. ஐயா, இப்படிலாம் பண்ணீங்கன்னா லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு, கெட்ட பேர் தான். அப்புறம் அவர் கூப்பிட்டுட்டே இருக்காரு, நீங்க வாட்டில ரீட் பண்ணிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாம் நம்ம வண்டி தான், யார் தடுத்தாலும் நிறுத்த மாட்டேன். சொன்னதே திருப்பி சொல்ற கத்தியா 4 தடவை 5 தடவை பேசுறப்ப ஒரே வார்த்தையா? ஆமாதான். அந்த குடியாத்தம் தொகுதியில் தான் பெருந்தலைவரை அங்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். உங்க கட்சியில தானே பேசிக்கிட்டு இருக்காங்க, கேளுங்க. காமராஜர் அவர் அன்றைக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் என்பது அது வரல. அதோடு மட்டுமல்ல, 1967 திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வருகிறது. 68 அண்ணாவுடைய தலைமையில உலகத்தமிழ் மாநாட்டை நடத்துகிறார்கள். நம்முடைய அண்ணா அவர்கள் நேரடியாக பெருந்தலைவர் காமராஜருக்கு போகிறார். எனவே வந்ததை பெற்றோருக்கு இருக்க தவறல்ல. நான் உறுப்பினர் 20 நிமிடம் ஆகிவிட்டது. எங்க ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. அண்டவுட்டிலேயே பொண்டாட்டி கைய அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. என்னடா இது பழமொழி? இது பழமொழியா இல்லங்க, ஒரு பழமொழி உண்டு. அப்படி நாங்கள் வைத்த திட்டத்திற்கு நீங்கள் பேர் வைப்பது என்பது அப்படித்தான் பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன். 20 நிமிடம் ஆகிவிட்டது. சுருக்கமாக, தமிழர் வரலாறு என்பது 4500 ஆண்டுக்கு உட்பட்டது.
வரலாறுல எல்லாரும் தெரியுமே. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அத பத்தி பேசல டயர்டா கிடக்குறேன். மறுபடியும் எந்திரிச்சேன். அந்த வரலாறை வெளிப்படுத்துவதற்காக நான் சுருக்கமாக சொல்றேன். அப்ப இவ்வளவு நேரம் சொன்னது இப்ப இருக்கிற இந்த கொள்கைகளுக்கு புத்தகத்தில் சொல்றேன். முதலமைச்சருடைய அவ்வளவு இருக்கா? அந்த ஈரத்தொட்டு பெரிய டேபிள் போட்டிருக்கும். 5 அடி பெரிய டேபிள். 2 பக்கம் நம்ம உட்காந்துருவோம். பிரச்சனை பெருசாகும் போது ஒருத்தர் கையை முடிச்சு வச்சுக்கிற அளவுக்கு அந்த சட்டமன்றத்துல நடைபெற்ற வரலாறுலாம் உண்டு. அது மட்டும் இல்ல 3 பேரோட சண்டை கிடைச்சிருக்காங்க. இன்றைக்கு இப்படி கலநயத்தோடு இந்த டேபிள், முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிற கலநய டேபிள், எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்து இருக்கிற கலநயத்தோட டேபிள், தோழமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் உட்கார்ந்து கலநயத்தோடு இருக்கிற டேபிள், இந்த டேபிள், இந்த பேசுகிற ஒலி வாங்கி இருக்கிறது மைக்கு, இந்த செக்ரட்டரி உட்கார்ந்து இருக்கிறது, இது அத்தனையும் செய்வது திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நான் பார்த்து இரவு நேரத்தில் இப்படி நாம் செய்ய வேண்டும். எதுக்குடா இப்படி எதுக்கு இரவு நேரத்துல என்று சொல்லி இதை செய்யப்பட்ட நான் பேசினது ஏதாவது பேசணும்னா உன் துறையை பத்தி பேசணும்னா நான் பாட்டுக்கு நீ பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு உங்க அலுவலகம் எங்க அலுவலகம் கிடையாது. நேற்று பூரா எங்களுக்கு செலாம் போட்டவங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு செலாம் போட்டுக்கிறாங்க. எரியுமா எரியாதா? என் அண்ணன் கலைஞர் தான் அரசு அலுவலர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நினைத்தவர். என் தலைவர் கலைஞர். ஏங்க நீங்க பேசி 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 என்ன பேசுறேன்னு தெரியாம உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல அந்த வயிற்றுச்சல தெரியாத மாதிரி பேசுனீங்க, இப்ப நல்லாவே தெரியுது. எங்களுக்கு இதெல்லாம் போட்டு தான் இப்போ உங்களுக்கு போடுறாங்க. நாங்க செஞ்ச டேபிள்ல சேர்ல தான் இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. என் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை ரத்து பண்ணவர் அண்ணன் கலைஞர். பொங்கல் போனஸ் தந்தவர் கலைஞர். ஊதியவர்களை பகுத்து கொடுத்தவர் அண்ணன் கலைஞர். அவருக்கு முழு ஊதியம் பெற வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர். பணப்பயன் கொடுத்து என்று சொன்னவர் கலைஞர். புதிய மருத்துவ காப்பீட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். அரசு ஊழியர்களுக்கு ஒன்றே ஒன்று நான் கேட்க விரும்புவது இல்ல நான் ஒன்னே ஒண்ணு தான் கேட்கிறேன். இது ஒன்னே ஒண்ணு. பில்டிங் ஸ்ட்ராங்கு ஆனா பேஸ்மெண்ட் வீக்கு எப்படி நேரம் பேசுறதெல்லாம் வேஸ்ட் ஆகுது. அந்த டேபிள் செஞ்சது நாங்க தான், மைக்கு செஞ்சது நாங்க தான், சேர் செஞ்சது நாங்க தான். இது மக்கள் வரிப்பணத்தில் செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசால் என்பதை சுட்டி காட்டுகிறேன். உண்மையை சொல்லித்தான் நான் தம்பி. நீங்க பேசினதுல அரசு அலுவலர்கள் முன்பே சலாம் போட்டார்கள் இந்த வார்த்தை அதை குறித்து நான் நீக்கிறேன். நீங்க எதார்த்தாலும் நியாயத்தை எடுத்துருது. சாரி இவராக தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. கூடிய சீக்கிரத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிட போறும் நெடுஞ்சாலை துறையிலையும் பொதுப்பணித்துறையிலையும் கடந்த 5 வருடங்களாக நடந்த அனைத்து டெண்டர்களையும் என்ன நடந்தது என்று இன்றைக்கு அவையில நாங்க சொல்ல விரும்பல. 60 நாள்ல 20 ப்ராஜெக்ட் மேல ரீடெண்டர் விட்டோம். அதோடைய பாசிட்டிவ் ரியாக்ஷன் என்ன, சுமார் 20% 36% வேல்யூ கம்மியா இன்னைக்கு டெண்டர் வந்து கொண்டிருக்கு. அந்த பணம் எல்லாம் நம்மளுடைய ட்ரெஷரிக்கு வந்து கொண்டிருக்கிறதுங்கிறதான் உண்மை. எப்படி முதல் வாரம் 1 கோடி, 2வது வாரம் 2 கோடி, 3வது வாரம் 3 கோடி. இதுல யாரு ரேட் ஏத்திக்கிறது மீண்டும் அமைச்சர் சொல்றாரு. தவறு. டெண்டர் போடுகிற பொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒப்பந்தாருன்னு கேட்டீங்கன்னாக்கா நமக்கு லாபம் கூட வேணாம், நம்ம இருக்கிற ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்க, சும்மா வச்சு சம்பளம் கொடுக்க முடியாது, பிசினஸ் டீசல் ஊற்றி ஆகணும் அப்படின்னு அடிப்படையில் கூட ஒரு டெண்டர் போடுவாங்க. அது வந்து ஆட்சிக்கும் அமைச்சருக்கு சம்பந்தம் இல்லை. உண்மைதான் நம்புறேன். பெரியவர்களே, எங்கள் முதல்வரே, எங்கள் தலைவரே, கொள்ளையற்ற கொள்ளையர்களை, கொத்தடிமை கூட்டங்களை கொத்தாக வெளியேற்றிய கெத்தாக கோட் சூட் அணிந்த அவையில் அமர்ந்திருப்பவர் எங்கள் புரட்சி தளபதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள். எவ்வளவுதான் அலாட்டா இந்த நேரையில் காணும் எந்த பாக்கியம் செய்தவோ, எந்த தவம் செய்தவும் தெரியல. வாயால் வடை சுற்றும் காலம் மாறி சுட்ட வடையை, சுவையான வடையை சுட சுட கையில் கொடுக்கும் காலம் இது. பார்ட்டி ஃபண்ட் என்னும் வார்த்தையை அடியோடு அழித்து ஒழித்த எங்கள் டிவிகேயின் பார்ட்டி லீடர், கம்பீர லீடர், லீவ் எடுக்காமல் மக்கள் பணியாற்றும் எங்கள் ஒப்பற்ற தலைவரே. பிரச்சனை 3 எழுத்து மந்திரமே தங்களிடம் பலிக்காது கலைவர்களின் தந்திரமே.
ஏழைங்க பாலைங்க நினைச்சு கூட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான். ஏழைங்க பாலைங்க நினைச்சு கூட்டா நாளைக்கும் சிஎம்மும் நீங்க தான். தளபதியால நான், தளபதிக்காகவே நான் என்றும் தலைமைக்கும் தளபதிக்கும் விசுவாசத்துடன் என் உயிருள்ள வரை நான் நன்றியோடு நடந்து கொள்வேன். நன்றி, வணக்கம். மக்களுக்காக ஏன் பேசுறீங்க? அவங்களோட கண்ணி பேச்சு போல இருக்கு. 98 பேர் ஜஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்கன்னா 38 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது திராவிட மாடல் ஆட்சி சாதனைகள். முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 29 கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கி முதல் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் உலக செஸ் போட்டியை நடத்திக்கான நிகழ்வையும் நான் இங்கே குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற பாப்பம்பட்டி அணியின் முதல் பேட்ஸ்மேன் இப்போது களத்தில் இறங்குகிறார். மாண்புமிகு எனக்கு என்னன்னா நடந்தது நடந்துருச்சு. அதான் இனி நடக்கும். இப்போ வந்து நீங்க ஹிஸ்டரி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதை பண்ணுனது நாங்க தான், டேபிள் பண்ணுனது எங்க ஆட்சியில தான், செஸ் விளையாட ஆரம்பிச்சது எங்க. சரி, சந்தோஷம். இப்ப இருக்கிற பிரச்சனை அடுத்து என்ன பண்ண போறீங்க, அடுத்த பண்ண போறது யாரு பண்ண போறது, அதை பத்தி பேசலாம்ல. பேரவை தலைவர் அவர்களுக்கு வணக்கம். நீங்களா? சாஸ்திரியாரு பிச்சிருவார். ஐயா, வரலாற்று சிறப்புமிக்க சத்துணவு திட்டம் தந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கைதட்ட மாட்டேங்கிறேன். சமூக நீதி காத்த வீராங்கனை நாங்கள் அனைவரும் அன்றாடம் போற்றி வணங்குகிற டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆகியோரின் அருளாசியோடு பாதி பேரை காண. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன். முன்னாள் முதலமைச்சர் மேலான ஆசியோடும் அன்போடும் அனுமதியோடும் திவ்யநாதனாகிய நான் 30 நாளில் என்னால் முடிந்த அளவு பரதம் கற்றுக் கொடுப்பேன். அதுவரை பொதுப்பணி, கட்டிடங்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையோடு உண்மையான உழைப்பிற்கு நெய்வேலி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலே நானும் என்னுடைய குடும்பமும் தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் நன்றி தான் சொன்னீங்களா? மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பொறுப்பாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை SS ராமசாமி படையாட்சியாருக்கு சின்னமலைக்கு, இரட்டமலை சீனிவாசனுக்கு அன்றைக்கு 15 நிமிஷம் முடிஞ்சிருக்கு. சுருக்கமா நீங்க முடிக்கணும். இன்னொரு 10 நிமிஷம் இல்ல, செத்துருவோம் சார். 15 நிமிஷம் கொடுத்துட்டேன். தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஏங்க, உள்ள எத்தனை பேருங்க இது மாதிரி தினுசா இருக்கீங்க? அப்பா, இவ்வளவு ஸ்லோவாகவும் படிப்பாங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குன்னு சொல்றதெல்லாம் ஓகே தான். இந்த ஸ்டைல் வித்தியாசமா இருக்குங்க. பேரவை தலைவர் அவர்களே, 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள எந்த அளவுக்குன்னா, இந்த கடைசி ஒரு 2 நிமிஷம் அவர் பேசின ஃபுட்டேஜை போட்டு காட்டினதுக்கு எனக்கு டயர்டா இருக்கு. இல்ல, டயர்டா இருக்கு எனக்கு. முடியல சார். உங்களை நான் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.